அந்த முயற்சியை மேற்கொண்டதாக எனக்கும் தகவல் கிட்டியது. எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவினுடைய ஆதரவோடு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு நல்லா புரிஞ்சுக்குங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி இதையெல்லாம் இப்படி ஒரு திட்டத்தை எப்படி சொல்கிறார், எப்படி மனம் உருகிறது, இப்படி எந்த எண்ணத்தில் இதை சொல்றார்? அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இல்லாமல் போய்விடும் என்று நாங்கள் கருத்தை சொன்னோம். இது தவறு, இது வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம். அப்படி இருக்கின்ற போதே அதை ஏற்க மறுத்தார்கள், ஒட்டுக்கொள்ளவில்லை, நிலைப்பாடு இருந்தது. முதல்வர் ஆக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்தது, அதை முறியடிச்சது காங்கிரஸ் தான் சொல்லிட்டு நேத்திக்கு ஒரு செய்திகள் பரவலும் பேசப்பட்டது. அதற்கான முன்னெடுப்புகள் நடந்தது சார். காங்கிரஸ் அதிலே எந்த வகையில் தலையிட்டது என்று எனக்கு தெரியாது. அதிமுக, திமுக மற்றும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சில கட்சிகள் அந்த முயற்சியை மேற்கொண்டதாக எனக்கும் தகவல் கிட்டியது. நாங்கள் இடதுசாரிகள் எடுக்கிற முடிவின் அடிப்படையை முன்வைத்து எங்கள் உயர்நிலைக் குழுவிலே விவாதித்து அதன் பின்னர் தான் முடிவெடுத்தோம். எல்லோரும் அது தாமதமான முடிவு என்று விமர்சிக்கிறார்கள்.